ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்கொயர் சேனல். இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இம்பார்ட்டண்ட்லாம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 5 ஷார்ட்ஸ், 6 ஷார்ட்ஸ், 7 ஷார்ட்ஸ் கூட நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபு, 2 குழந்தைங்க. ஸோ ரொம்ப பிஸி ஷெட்யூல்டாக போயிட்டுருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்த சேனல்லையும் என்ன சொல்கிறது, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெசனுக்குள்ளே போகலாம். இது தமிழ் இசைக்கருவிகள்னு சொல்லிட்டு 8th லெசனு. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியமாகும். இது பல்துறை அறிவை உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும். கலைக்களஞ்சியத்தில் தகவல்கள் பெரும்பாலும் அகரவரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கும். இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம் ஒன்றை அறிவோம். மக்களின் உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சி குரல் வழியாக அல்லது செயற்கை கருவி ஒன்றின் வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. குரல் வழி இசை, சுருள் வழி இசை என இசையை 2ஆக பிரிப்பர். இசையின் இனிமைக்கு துணை செய்பவை இசைக்கருவிகள் ஆகும். கால தேவைகள், சமய சடங்குகள், திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்வுகள் பொருட்டு பலவிதமான இசைக்கருவிகள் தோன்றி வளர்ச்சி பெற்றன. இசைக்கருவிகள் குரல் இசைக்கு மட்டும் பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும் பயன்படுபவை, 2ற்கும் பயன்படுபவை என பலவாக தோன்றி கிளைத்தன. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். நல்லியாழ் மருப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். புறநானூறு. இன்னொரு வாட்டி படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லியாழ் மருப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். புறநானூறு. இசைக்கருவிகளின் வகைகள். இசைக்கருவிகள் தோல்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 4 வகைப்படும். விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் தோல்கருவிகள். முழவு, முரசு. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள் எனப்படும். யாழ், வீணை. காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் எனப்படும். குழல், சங்கு. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள் எனப்படும்.